ஆபத்து நாளிலே உறவுகள் உங்களை விட்டு ஓடிவிடும், சொந்தங்கள் ஓடிவிடும், நண்பர்கள் விலகி விடுவார்கள், உலகமே உங்களுக்கு இருளாயிருக்கும். ஆனால் ஆபத்து நாளிலே வேதம் சொல்லுகிறது, உனக்கு அதிசயங்களை செய்கிற கர்த்தர். நீங்கள் வாழ்ந்திருக்கும் போது உலகம் உங்களை தேடி வரும், செழித்திருக்கும் போது நண்பர்கள் ஏராளமாய் சேருவார்கள். இளையகுமார் சம்பவத்தில் படிக்கிறோம், அவனுக்கு ஏராளமான நண்பர்கள் இருந்தார்கள். ஆனால் எல்லாம் செலவழிந்த பின்பு அன்பானவர்களே, அவனுடைய ஒரே நண்பன் அந்த பன்றிகள் கூட்டம் மட்டுமே. இந்த நாளிலே நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், ஆபத்து நாளிலே அவர் உனக்கு அதிசயங்களை செய்கிற கர்த்தர். ஆபத்து நாள் என்பது அன்பானவர்களே சொல்லி வருவதல்ல, அது எப்போது வரும், எவருக்கு வரும், எந்த மனிதருக்கு வரும். இன்றைய உலகத்திலே அரசியலிலே பார்க்கிறோமே, சரித்திரத்திலே பார்க்கிறோமே, எப்படி வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள். ஒரே நாளிலே அவர்கள் கீழே விழுந்து போனார்கள். வேதம் சொல்கிறது, ஆபத்து நாளிலே அன்றைக்கு உறவுகள் உங்களை விட்டு ஓடி இருக்கலாம், சொந்தங்கள் மறைந்திருக்கலாம், நண்பர்கள் விலகி இருக்கலாம். ஆனால் யார் விலகினாலும் விலகாத ஒரு கர்த்தர், யார்களை உங்களை மறந்தாலும் மறவாத ஒரு கர்த்தர். அவர் சொல்லுகிறார், நான் ஆபத்து நாளிலே உனக்கு அதிசயங்களை செய்வேன். இரண்டாவதாக அவர் எப்போது அதிசயங்களை செய்கிறார்? 2ஆம் வசனத்துடைய கடைசி வார்த்தை வேதம் சொல்கிறது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. ஆறுதல் அற்ற நேரங்களிலே அற்புதங்களை செய்கிறவர். முதலாவதாக அன்பானவர்களே, ஆபத்து நாளில் அதிசயங்களை செய்கிற கர்த்தர். இரண்டாவது, ஆறுதல் அற்ற நேரங்கள். அன்பானவர்களே, நீ அநேகவற்றை இழந்து போயிருக்கலாம், மக்களால் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், நம்பிக்கை துரோகம் மக்களால் உனக்கு ஏற்பட்டிருக்கலாம். யாருக்காக பாடுபட்டாயோ அவராலே நீங்கள் பாடுபடுத்தப்படலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், ஆறுதல் இல்லாத உனக்கு, ஆறுதல் அற்ற உனக்கு அதிசயங்களை செய்கிற கர்த்தர். அன்பானுடைய மனிதனிடத்திலே தேடி, மனிதனிடத்திலே போய் உங்கள் கண்ணீரையும் உங்கள் கவலைகளையும் உங்கள் குறைகளையும் உங்கள் வேதனைகளையும் சொல்ல வேண்டாம். உலகத்திற்குள் போனால் பரிதாபம் கிடைக்கும், தேவ சமூகத்துக்கு வந்தால் பரிகாரம் கிடைக்கும். அன்பானுடைய ஒருவேளை உலகத்திற்குள் நீங்கள் பரிதாபத்திற்காக நீங்கள் தேடி போனாலும் அந்த பரிதாபமே உங்கள் பரியாசத்தை உண்டு பண்ணிவிடும், நீங்கள் பரிகசிக்கப்படுவீர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் ஆறுதலற்ற நேரங்களிலே உங்களுக்கு அதிசயங்களை செய்கிறார். அன்பானவர்களே, ஆறு இல்லாமல் தவிக்கிற மக்கள் ஏராளம். பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, பதவி இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் ஆறுதல் சொல்ல ஒரு வார்த்தை இல்லை, ஆறுதல் சொல்ல ஒரு நண்பர்கள் இல்லை. இந்த ஆஸ்பத்திரியிலே போய் பாருங்களேன் அன்பானவர்களே, போய் பிள்ளைகள் சேர்த்திருப்பார்கள், சேர்த்த பிறகு அந்த பெற்றோரை கவனிக்க ஆட்கள் இல்லை. முதியோர் இல்லங்களிலே நல்ல வசதி, நல்ல சாப்பாடு, நல்ல இருப்பிடம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல ஒரு நபர் இல்லை. தேவன் சொல்லுகிறார், நான் ஆறுதல் சமயங்களிலே உனக்கு அதிசயங்களை செய்வேன்.